தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார். இந்த நிகழ்வின் போது டி.ஆர். பாலு, கே.என். நேரு, அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் உடன் இருந்தனர். குறிப்பாக திவ்யாவை பொறுத்தவரைக்கும் ஒரு ஊட்டச்சத்து நிபுணராக பணியாற்றி வருகிறார். அவ்வப்போது அரசியல் ரீதியான கருத்துக்களையும் பதிவிடுவது வழக்கம். ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னாடி கடந்த மார்ச் மாதம் திவ்யா பேசும்போது தேர்தலில் போட்டியிடுவதற்கு எனக்கு சில கட்சிகள் இருந்து அழைப்புகள் எல்லாம் வருகிறது என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு மதத்தை போற்றக்கூடிய கட்சியில் எனக்கு இணைந்து பயணிக்க எனக்கு விருப்பமில்லை என்றெல்லாம் திவ்யா அப்போது பேசியிருந்தார். மேலும் எனக்கு அரசியலில் இணைந்து பணியாற்றக்கூடிய ஆர்வமும் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருந்தார். எனவே சத்யராஜன் மகள் திவ்யா அரசியலில் பயணிப்பார் என்று கடந்த வருடமே பெரிதாக பேசப்பட்ட நிலையில இப்போது அவர் திமுகவில் தன்னை இணைத்திருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த வருடம் எந்த கட்சியில் இணைய போகிறேன் என்பதை விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன் என்று திவ்யா சொல்லியிருந்தார். இந்த சூழல்ல தான் ஒரு வருடத்திற்கு பிறகு அதற்கான விடை கிடைத்திருக்கிறது. நடிகர் சத்யராஜன் மகள் திவ்யா திமுகவில் தன்னை இணைத்திருக்கிறார். திமுக இணைத்துக் கொண்ட திவ்யாவிடம் கேட்கும் போது திமுக அரசுல பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அந்த திட்டங்களை எல்லாம் வரவேற்று சுட்டிக்காட்டி இப்போ திமுகவில் இணைந்திருக்கிறேன் என்றெல்லாம் கருத்து தெரிவித்திருக்கிறார்.